வணக்கம் ஐடியா நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டில இன்னைக்கு சூப்பரான ஒரு சேலஞ்சிங் வீடியோட தான் உங்க ஜேகே நான் இன்னைக்கு வந்திருக்கேன். சோ என்னடா இது குட்டியான ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இந்த வீடியோக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பயங்கரமா பேக்ரவுண்ட்ல ஒர்க் போயிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு மொமெண்ட்டை தான் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே நாங்க கேப்சர் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போறோம். சோ இன்னைக்கு வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, பேசிக்கலாவே இது ஒரு சேலஞ்சிங் கேம். சேலஞ்சிங் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா? இந்த சேலஞ்ச் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பிளைண்ட் ஃபோல்டிங் சேலஞ்ச். அதாவது கண்ணை கட்டிக்கிட்டே இந்த சேலஞ்சை நம்ம நடத்தணும். எந்த மாதிரியான சேலஞ்ச் அப்படின்னா, ஃபுட் இருக்கு இல்லையா? நிறைய ஃபுட் வெரைட்டிஸ், அந்த ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு முன்னாடி இருக்கும். அந்த ஃபுட் வெரைட்டிஸை கண்ணை கட்டிட்டு டேஸ்ட் பண்ணி அது என்னன்னு சொல்லணும், அவ்வளவுதான். ஸோ பார்க்கறதுக்கு சிம்பிளா தான் இருக்கு, ஆனா பயங்கர ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டா இந்த சேலஞ்ச் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இந்த சேலஞ்ச பண்ண போறது நான் கிடையாது. நான் அதை எடுத்து ஊட்ட தான் போறேன். இதை பண்ண போறது என்னோட மகன் தான். சோ அவனுக்கு கண்ணெல்லாம் கட்டி அவரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவருக்கு அந்த ஸ்பூன்ல அப்படியே ஃபீட் பண்ணி எல்லாம் கொடுத்து எந்த மாதிரியான ஃபுட் அது டேஸ்ட் பண்ணி அவர் எப்படிலாம் ரியாக்ஷன் கொடுத்து பண்றாருன்றதுதான் இந்த வீடியோல இருக்க போகுது. சோ வீடியோ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கட்டியாச்சு. அம்மா ரொம்ப இறுக்கி காட்டுறீங்க. ரொம்ப இறுக்கட்டா? ஓகேவா? ஓகே. சோ இவர் கண்ணு கட்டியாச்சு, பாத்துக்கோங்க. நம்பர் சொல்லுங்க. இது எத்தனை? 3. இது எத்தனை? 5. இது எத்தனை? 2. ஓகே, கம் கம் கம். நல்லா தெரியுது. இப்ப ஆக்சுவலா இவர் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி உட்கார வச்சாச்சு. சோ இப்ப என்னன்னா, இவருக்கு நம்ம எடுத்து கொடுத்து ஊட்டி அதை கண்டுபிடிக்க வைக்கின்றதா வேலை. ஃபர்ஸ்ட் டிஷ் எடுத்திருக்கோம். டிஷ் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம். சோ நானும் ரெடியா? எல்லாம் மூடக்கூடாது. இவர்தான் இப்ப கண்டுபிடிக்க போறாரு. இத பத்தி நான் சொல்லணும்னா, ஆக்சுவலா இது நானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு ஐட்டம் ஆனது கண்டுபிடிக்கிறானான்னு பார்ப்போம். ஆத்தர நல்லா தர பால் பவுடர். பால் பவுடர் ஆக்சுவலா இது. சோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் இல்ல, அதனால ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி சிம்பிளா கொடுத்துருக்கேன். அடுத்ததுல பிடிக்கிறேன் இவனை. ஃபர்ஸ்ட் ஐட்டம் சக்சஸ்ஃபுல்லா பால் பவுடர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஐட்டம் க்ளூ கண்டுபிடிக்கணும், பார்ப்போம். க்ளூ சொல்லுங்க. க்ளூ வேணுமா? இது இவனுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பட் சம்டைம்ஸ் இதை சாப்பிடுவான், சாப்பாட்டுக்கு சாப்பிடுவான். இது கண்டுபிடிக்கணும், பார்ப்போம். ஊர்கா. என்ன ஊர்கா? பெரண்டை. இல்ல. லெமன். கண்டுபிடிச்சான், கரெக்ட். லெமன் ஊர்கா. வாயில எரியுது. சரி சரி, ஓகே ஓகே, கூல் கூல். அடுத்த ஐட்டம் போலாமா? ஸ்வீட்டா? ஸ்வீட்டா அதெல்லாம் கிடையாது. அடுத்த ஐட்டம் போலாமா வேண்டாமா? ஓகே, அடுத்த ஐட்டம். அடுத்த ஐட்டம் பாத்துக்கோங்க. இது எப்படி இவன் கண்டுபிடிக்க போறானே தெரியல. கண்டுபிடிக்கிறானு பாப்போம். சக்கரை. நாங்கெல்லாம் சிம்பிளா எடுத்துட்டோம் போல. சக்கரை. சரி, ஓகே, குழச்சி போட்டோம். அவன் 2 பாயிண்ட், நாங்க 1 பாயிண்ட். ஏன்னா ஊருக்கான்னு சொன்னா தப்பா சொல்லிட்டான், அதனால அது எங்களுக்கு தான் பாயிண்ட். 2 ஐட்டம் கரெக்டா கண்டுபிடிச்சதுனால அவன் 2, நாங்க 1. நெக்ஸ்ட் ஐட்டம் போலாம். அடுத்த ஐட்டம் வந்தாச்சு. சோ இந்த ஐட்டம் பயங்கரமான ஒரு ஐட்டம். இந்த ஐட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாக்கலாம். தவிர மத்ததெல்லாம் கண்டுபிடிச்சால, இது எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். இதான் லாஸ்டா? அப்படிலாம் கிடையாது. ஆத்தர கடிச்சு பார்த்துட்டு தான் சொல்லணும். நெல்லிக்காய்.
என்ன நெல்லிக்காய்? இப்படி கேட்டா நான் என்ன ரெண்டு சொல்லுவேன்? நெல்லிக்காய் இருக்குல்ல, சின்ன நெல்லிக்காய் இருக்கு, பெரிய நெல்லிக்காய் இருக்கு. பெரிய நெல்லிக்காய். கரெக்டா சொல்லிட்டாங்க. இதையும் பெரிய நெல்லிக்காய். நான் ரொம்ப யோசிச்சு தேடி கண்டுபிடிச்சு எடுத்தா கரெக்டா சொல்லிட்டான். சரி, ஓகே, அடுத்த ஐட்டம் அது பாப்போம். அடுத்த ஐட்டம் ரெடி. அடுத்த ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த ஐட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவனுக்கு தெரியல, ஓரளவுக்கு பிடிக்கும். பாப்போம் கண்டுபிடிக்கிறானான்ட்டு. ஆனா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறான்ல இவன். ஆல்மோஸ்ட் வந்து நாங்க 4 முடிச்சிட்டோம். 4ல வந்து 3 கண்டுபிடிச்சிட்டான் ஃபுல்லா. இன்னும் ஒண்ணு கூட அவன் தான் கண்டுபிடிச்சான். பாப்போம் இது கண்டுபிடிக்கிறானான்ட்டு. அரிசி. வாயில போட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டான் அரிசி அப்படின்னு. அரிசி தான் அடுத்த ஐட்டம். அடுத்ததையுமே கண்டுபிடிச்சிட்டான். நெக்ஸ்ட் ஐட்டம் போலாமா? என்னடா கடமுடன்ற? அரிசினா அப்படிதான் இருக்கும். அரிசியை வந்து இப்பதான் வந்து வாயில போட்டு சமைச்சுட்டு இருக்காரு இவரு. வாயில போட்டு அரிசி சூப்பரா இருக்குப்பா. அரிசி சூப்பரா இருக்கான். சரி, ஓகே, அடுத்த ஐட்டம் வந்துடுச்சு கையில. அடுத்த ஐட்டம் பாத்துக்கோங்க, எப்படி வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பாப்போம். என்ன அந்த ஊறுகாய் வச்சது அப்படியே எரியுது. ஊறுகாய் வச்சது. சரி, ஓகே, இதையாச்சும் கொஞ்சம் கண்டுபிடிக்காம இருடா. கண்டுபிடிக்காமடா. சாஸ். கரெக்டா சொல்லணும். என்ன சாஸ் இது? டொமேட்டோ சாஸ். தப்பு. ஆ, தப்பு. சில்லி சாஸ். தப்பு. பீஸா சாஸ். தப்பு. டொமேட்டோ சாஸ். ஆக்சுவலா டொமேட்டோ அண்ட் சில்லி ரெண்டுமே. இது டொமேட்டோ மட்டும் கிடையாது. ஆனா அந்த சொல்லிட்டேல்ல, அது கரெக்ட் தான். இல்ல, தப்புதான். எப்படி ஒரு பாயிண்ட் விட்டு கொடுத்துட்டல. ஒரு பாயிண்ட் விட்டு கொடுத்துட்டேன். சரி, ஓகே. சோ இது வந்து டொமேட்டோ சில்லி கண்டுபிடிச்சாதையும். நெக்ஸ்ட் ஐட்டம். அடுத்த ஐட்டம் கொடுப்போம், கண்டுபிடிக்க பார்ப்போம். வெயிட், வாய் எரியுது. பில்டப்லாம் கொடுப்பாரு. வாயை காமிச்சதானடா ஊட்டுரு. காட்டு. எனக்கு கொஞ்சம் ஃபீவர். கண்டுபிடி அப்பாடா, உனக்குதான் யோசிக்கிறான். ஏன்னா இத அவன் சாப்பிட்டதே கிடையாது. இதெல்லாம் போங்கப்பா. அப்படிலாம் கிடையாது, நீ கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். சீக்கிரம் டைம் போயிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் யோசிப்ப? பீஸா சாஸ் நீ சாப்பிட்டதே கிடையாதுதான் க்ளூவே. Give up. ஒன்னு கிவ் பண்ணிட்டான். இது வந்து சில்லி சாஸ். சில்லி சாஸ் ஸ்வீட்டா இருக்குமா? சில்லி சாஸ் ஸ்வீட்டா வந்தது. ஆமா, சில்லி சாஸ் ஆக்சுவலா அப்பாடா அட் லாஸ்ட் வந்து only 2 விட்டு கொடுத்துட்டான். அடுத்த ஐட்டம் வந்துட்டே இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துருத்து. இந்த ஐட்டம் கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம். எனக்கு ஒரு டவுட், நான் எவ்வளவு பாயிண்ட், அம்மா எவ்வளவு பாயிண்ட் சொல்லணும். அது நீங்க வந்து 1 2 3 4 by 5 பாயிண்ட், நான் 2 பாயிண்ட். நாக்கு காக்க நல்ல வாழை தின்னுட்டுதான் சொல்லாத, அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. சொல்லு. சொல்லுடா. நாட்டு சக்கரை. கரெக்ட். அவ்வளவுதான். வந்து நம்மளோட ஐட்டங்கள் வந்து முடிந்து விட்ட காரணத்தினால் இவன் என் கண்கட்டு அகற்றப்பட்ட. இதுதான்டா நீ எல்லாம் சாப்பிட்டது மகனே, பாத்துக்க மகனே.
நான் உனக்கு வேற எதையும் வச்சிடல மகனே. பாரு 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 பாரு, நீ சாப்பிட்ட ஐட்டங்களை பாரு. So, இந்த பாருங்க அரிசியில பூச்சிலாம் வச்சு தந்திருக்காங்க. இப்போ வந்து ரெய்னி சீசன்றதுனால நிறைய பூச்சிகள் வந்து பறந்து பறந்து வந்துட்டு இருக்கு வீட்டுல, அதனாலதான். பட் உன்னோட வாயில எல்லாம் பூச்சி எல்லாம் வைக்கல, சரியா? நல்லது மட்டும் தான் வச்சோம். சோ எனக்கு பிடிச்ச பால் பவுடர் மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். பால் பவுடர் வந்து ரொம்ப பால் பவுடர் பிரியறவர், அதனால பால் மாதிரியே இருப்பாரு அவர் பயங்கரமா. சோ இன்னையோட சேலஞ்ச் வந்து சூப்பரா முடிச்சிருக்கோன்ட்டு நம்புறேன். என்ன நானும் கரெக்டா? இதுதான் இந்த சில்லி பிளஸ் டொமேட்டோ சாஸா? எஸ், சில்லி பிளஸ் டொமேட்டோ சாஸ். அதுதான், இதுதான் சில்லி சாஸ். நீ தவற விட்ட ஊறுகாய், நீ சொன்ன அரிசி, சக்கரை, நெல்லிக்காய் எல்லாத்தையுமே இதுவும் தானே தவற விட்டேன். அதான் நீ தவற விட்ட சில்லி சாஸ். சோ இது எல்லாமே வந்து நானும் டேஸ்ட் பண்ண ஃபுட் தான். சோ இந்த மாதிரியான சேலஞ்ச் வந்து அடுத்தடுத்து நம்மளோட சேனல்ல வரப்போது. உங்களுக்கு எந்த மாதிரியான சேலஞ்ச் வேணும் அப்படின்றதுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த சேலஞ்சுமே வந்து நாங்க ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்றோம். நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் போயிட்டே இருக்கு. ரீசெண்டா கூட சண்டே ஸ்பெஷல் லாக் போட்டிருந்தோம். ஸோ இது ஒரு ரிக்வஸ்டா வந்திருந்தது எங்களுக்கு, ஒரு ஹோம் டூர், ஒரு டேயோட லாக் போடுங்க அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் சண்டே வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்றேன், நீங்க அதையுமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப என்ஜாய் பண்றதுல இருந்திருக்கும்னு நம்புறேன். ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இருங்க நான் வீட்லயே இந்த பால் பவுடரையும் இந்த நெல்லிக்காவையும் பார்க்கவே இல்லை. எங்க வச்சிருக்கீங்க? சொல்ல மாட்டேனே. பால் பவுடர் பார்த்துதான் வச்சுக்கோங்க, அப்படியே டபக்குன்னு முழுங்கிட்டு இருக்கோம் ஃபுல்லா. சோ இவங்கிட்ட வந்து பால் பவுடர் வந்து பதுக்கி வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். பத்திரமா வச்சிருக்கோம் பால் பவுடர். ஓகே ஃபைன். நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு நம்ம ஸ்டைல்ல ஒரு பாய் சொல்லிடு. என்ன சொல்ற நீ? பால் பவுடர் எங்க இருக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டேனே, என்ன பண்ணுவ? சரி ஓகே, நீ பாய் சொல்லிடு, பாவம் அவங்க வெயிட் பண்றாங்க. பாய், தன்யவாத். நான் உங்களில் ஒருவர் JK.